எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரியிலே உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். இஸ்லாம் தொழுகைகளை எவ்வாறு வலியுறுத்துகிறதோ, நோன்பு பிடிப்பதை எவ்வாறு வலியுறுத்துகிறதோ, ஜக்காத்து கொடுப்பதை எவ்வாறு வலியுறுத்துகிறதோ, அதே போன்று அண்டை வீட்டாருடன் சிறப்பான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், இங்கீதமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் சுட்டி காட்டுகிறான். அதுல எந்த அளவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான்னா, சூரத்து நிசாவிலே வருகிறது, தன்னை பற்றி கூறுகின்றான், எனக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று. அதற்கப்புறம் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். அதற்கு பிறகு வருகின்ற போது பல்வேறு மக்களுடைய பல்வேறு தரப்பாருடைய உரிமைகளை பற்றி பேசுகின்றான். இது பாருங்களேன், நீங்களே அந்த ஆயத்தை பாருங்களேன். திருக்குறான் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இறைவன் ஒரு பட்டியல் எடுக்கின்றான். நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கே அடிபணிந்து வாழுங்கள், இது முதலாவது கட்டளை. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனோடு எதையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள், இணையாக்காதீர்கள், இது ரெண்டாவது. மூன்றாவது, பெற்றோரிடத்திலே நல்ல விதமாக அன்போடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா யார் யார்கிட்ட எல்லாம் நீங்க எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொடுக்குறான். அதுல பாத்தீங்கன்னா, உறவினர்கள், அனாதைகள், வறியவர்கள் ஆகியோருடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் 3 விதமான கேட்டகிரி மக்களை அல்லாஹ் தஆலா சொல்றான். 3 வகையினர். ஒன்று என்னன்னா, உறவினரான அண்டை வீட்டார். அடுத்தது என்னன்னா, அந்நியரான அண்டை வீட்டார். அதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்கும் நண்பர் என்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இப்ப இதுல அண்டை வீட்டார் அப்படின் போது இந்த 3 வகையினரும் அடங்குவர். ஒன்று பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம், அவங்க உறவினரா இருக்கலாம். அப்படின்னா அவருக்கு 2 விதமான உரிமை. ஒண்ணு உறவினர் அப்படிங்கிற உரிமை ஒண்ணு இருக்கு, ரெண்டாவது பக்கத்து வீட்டுக்காரர் என்பது இருக்குது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, உறவினர் அல்லாத அண்டை வீட்டுக்காரர். நீங்க நல்லா கவனிக்கணும், இங்க உறவினர் அல்லாத அண்டை வீட்டுக்காரர் என்றுதான் சொல்லுகின்றானே தவிர முஸ்லீம் அல்லாதா என்று சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம். ஆக அனைவருடனும் நீங்கள் நல்ல முறையிலே பழகி கொள்ள வேண்டும். அடுத்தது சாஹிபி பில் ஜம்பி என்பதாக திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. பக்கத்துல இருக்கிறவன்னா பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாம் பயணப்படுகின்றோம் அல்லவா. அதாவது நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க, பக்கத்து சீட்ல இருக்கிறாரு. அந்த பஸ் பயணம் 1 மணி நேரமா இருக்கலாம், 2 மணி நேரமா இருக்கலாம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறீங்க. அப்போ பக்கத்துல இருக்க நண்பராக அவர் கருதப்படுவார். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு விமான நிலையத்துல காத்திருக்கிறீங்க, பக்கத்துல ஒரு பயணி இருக்கிறாரு. என்னங்க உங்க விமானம் எத்தனை மணிக்கு? இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. அப்ப 2 மணி நேரம் நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறாரு, அவருக்கும் உரிமை இருக்கிறது. அப்ப விமான பயணத்துல உங்களோட பயணிக்கக்கூடிய அந்த பயணியும் பக்கத்தில் இருக்கின்ற நண்பர் அப்படிங்கிற பட்டியல வருவார். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, ஒரு தற்காலிகமான ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கிறது அல்லவா அந்த பயணத்துல, அவங்க பழகுறாங்க இல்லையா. அது வெறும் பயணங்கள் மட்டுமல்ல, நீங்க வாக்கிங் போறீங்க, நடைப்பயிற்சி மேற்கொள்றீங்க, 2 பேரும் ஒரு 1 ஹவர் அந்த பூங்காவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அல்லது ஒரு ரயில்வே நிலையத்துல காத்திருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் நம்மோடு இருக்கக்கூடியவர்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களோட போனா போது நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, மாறாக அவர்களுடைய உரிமை என்று சொன்னார். ரைட்ஸ், அதாவது நெய்பருடைய ரைட்ஸ், அண்டை வீட்டுக்காரருடைய உரிமை என்று சொல்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த நிசாவினுடைய வசனத்துல அண்டை வீட்டுக்காரரோடு நல்ல முறையில் நடப்பது எனக்கு வழிபடுவதற்கு அடுத்த ஸ்தானம் அப்படின்னு சொல்றான். அதான் நீங்க பார்க்கணும், அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது. என்னோடு நீங்கள் யாரையும் நினைவிக்காதீர்கள், எனக்கு மட்டுமே கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் எடுக்கிறான் இல்லையா. பெற்றோரோட, அனாதைகளோட, வறியவர்களோட அப்படின்லாம் பட்டியல் வருகிறது. அதுல பாத்தீங்கன்னா, அதுல யாருடைய இது சேருதுன்னா, அண்டை வீட்டுக்காரரும் சேருகிறதா இல்லையா. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. 3 முறை சொல்றாங்க. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ, யார் மறுமையின் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ, யார் மறுமையின் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவர் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல எப்படி வருதுன்னா, யார் இறைவனை நம்புகின்றாரோ, மறுமையை நம்புகின்றாரோ, அவர் அண்டை வீட்டுக்காரருக்கு தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும். ஒரு இடத்துல பாசிட்டிவா சொல்றாங்க,
ஒரு இடத்துல நெகட்டிவா சொல்றாங்க. பாசிட்டிவா சொல்றது என்ன? இப்ப அவங்களோட நல்ல முறையில் நடங்க அப்படின்னு சொல்றாங்க. நெகட்டிவா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு தீமை ஏற்படுத்தாதீங்க, தீங்கு விளைவிக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எவனுடைய நாவில் இருந்தும் எவனுடைய கரத்தில் இருந்தும் அண்டை வீட்டாரர் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் உண்மையான மூமின் அல்ல, அவன் உண்மையான இறை நம்பிக்கையாளர் அல்ல அப்படிங்கிறாங்க. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஒரு கவலைக்குரிய விஷயம் பாருங்க. ஆக இங்க தொழுவது எவ்வளவு முக்கியமானதோ, நோன்பு பிடிப்பது எவ்வளவு முக்கியமானதோ, இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்வது எவ்வளவு முக்கியமானதோ, அதற்கு சமமான முக்கியம் எதற்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரோட நல்ல விதமா நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க பசித்து இருக்கும் போது வயிறு நிரம்ப தான் மட்டும் புசிப்பவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்ல அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ இன்னைக்கு உலகத்துல வந்து தானத்தை பத்தி பேசுறாங்க, தர்மத்தை பத்தி பேசுறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருந்தா அவனுக்கு சோறு போடுவது அவனுடைய உரிமை அப்படிங்கிறாங்க. இது உன்னுடைய கடமை அப்படிங்கிறாங்க. அவன் கேட்கணும்லாம் இல்ல, நீனே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தெரியுமா இல்லைங்களா, பக்கத்து வீட்டுல அவரு யாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு அப்படிலாம் இவங்களுக்கு தெரியுமா இல்லைங்களா, ரொம்ப நெருக்கமா பழகிறாங்களா இல்லையா. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, அண்டை வீட்டுக்காரரோட அண்டை வீட்டுக்காரர் பசியாக என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் இருக்கக்கூடாது. அவர்களை ரொம்ப நல்ல உணவு சாப்பிடக்கூடியவர்களாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமை யாருக்கு இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா நீ வந்து குழம்பு காய்ச்சும் போது கொஞ்சம் தண்ணியை ஊத்தியாவது பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்பு. எவ்வளவு எச்சரிக்கையா பேசுறாங்க பாருங்க. ஏன்னா சில நேரத்துல பெண்கள் இப்படி சொல்லுவாங்களா இல்லைங்களா, ஏங்க நமக்கே பத்தாதுங்க, நம்ம குடும்பத்துக்கே பத்தாதுங்க, குழம்பு கம்மியா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லலாமா இல்லையா. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே முந்திக்கிறாங்க. என்னன்னா, கொஞ்சம் குழம்பு டைலூட்டா இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணியா இருந்தா கூட பரவாயில்ல, எப்பவுமே கட்டியா தான் சாப்பிடணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆக கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து என்ன செய், பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அண்டை வீட்டார்களுடைய உரிமையில இன்னொன்னு என்னன்னா, பக்கத்து வீட்டுல இருந்து ஒண்ணு வருதுன்னு வைங்களேன், ஒரு அன்பளிப்பு வருகிறது, அது சாதாரணமான ஒன்றாக இருந்தாலும் அதனை அவமதிக்காதீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன வார்த்தை வருதுன்னா, ஒரு ஆட்டினுடைய குழம்பாக இருந்தாலும் சரி, இப்போ ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்றோமா இல்லையா, அப்ப இன்னைக்கு வந்து அந்த விலை மதிப்பு உள்ளது. இப்ப நம்ம எளிய முறையில் நம்ம பாக்குறதா இருந்தா, பக்கத்து வீட்டுல ரசம் கொடுத்து அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்னையா பெரிய ரசம் ஒரு பொருளா, அது ஒரு உணவா, அதை போய் கொடுத்து அனுப்புறா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. பரவாயில்ல, பக்கத்துல நம்ம கொடுக்குறாங்களா, அதை வந்து மகிழ்ச்சியாக வாங்கிக்கணும். அவங்க உள்ளம் காயப்படாமல் நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய பொறுப்பு.